தமிழ்நாடு முழுவதும் திமுக மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்கள் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டு வருகின்றனர். திராவிட மாடல் அரசின் 5 ஆண்டு சாதனை திட்டங்களை எடுத்துக் கூறி வாக்கு சேகரித்து வருகின்றனர். விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி தொகுதி திமுக வேட்பாளர் அமைச்சர் தங்கம் தென்னரசு நரிக்குடி பகுதியில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். நரிக்குடி உழவர் சந்தையில் காய்கறி வியாபாரிகள் மற்றும் பொதுமக்களுடன் கலந்துரையாடிய தங்கம் தென்னரசு உதயசூரியன் சின்னத்திற்கு ஆதரவு கோரினார். விவசாயிகள் வியாபாரிகளின் கோரிக்கைகளை கேட்டறிந்த அவர் மக்கள் நலனுக்காக தொடர்ந்து பாடுபடுவேன் என உறுதியளித்தார். பரப்புரையின் போது காய்கறிகளை தேர்வு செய்யும் முறை குறித்து திமுக வேட்பாளர் தங்கம் தென்னரசு அளித்த விளக்கத்தை பொதுமக்கள் ஆர்வத்துடன் கவனித்தனர். முன்னதாக ஒரு குழந்தைக்கு தங்கம் தென்னரசு பெயர் சூட்டிய போது பொதுமக்கள் அவருடன் செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தனர். நல்லா இருக்கா? என்னென்ன வச்சிருக்கீங்க? இஞ்சியா? இஞ்சி வச்சு பட்டர் பீன்ஸ் நல்லா இருக்கு. காய் நல்லா இருக்கா? உடையிற மாதிரி இல்லை நல்லா இருக்கு. அது உடஞ்சது டக்குன்னு உடையது பற்றியா நல்ல இளங்காய். சந்தோஷப்பா. புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் தொகுதிக்குட்பட்ட பல்வேறு கிராமங்களில் திமுக வேட்பாளர் அமைச்சர் ரகுபதி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். திருக்கடம்பூர் ஊராட்சியிலிருந்து தொடங்கி கருப்புக்குடிப்பட்டு, வார்பட்டு, வேந்தன்பட்டி, மேலே சிவபுரி, காமராஜர் நகர் உள்ளிட்ட 44 கிராம பகுதிகளில் பரப்புரை மேற்கொண்டார். மக்களை நேரடியாக சந்தித்த அவர் 5 ஆண்டுகளில் தொகுதியில் நிறைவேற்றப்பட்ட திட்டங்களை எடுத்துரைத்து உதயசூரியன் சின்னத்திற்கு ஆதரவு திரட்டினார். தூத்துக்குடி தொகுதியில் திமுக வேட்பாளர் அமைச்சர் கீதா ஜீவன் தீவிர பரப்புரை மேற்கொண்டார். தூத்துக்குடி லூர்தம்மாள்புரம் பகுதியில் பரப்புரையை தொடங்கிய அவர் கலைஞர் நகர், மேட்டுப்பட்டி, திரேஸ்புரம் உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட பகுதிகளில் உதயசூரியன் சின்னத்திற்கு ஆதரவு திரட்டினார். வாக்கு சேகரிப்பின் போது பொதுமக்கள் ஆரத்தி எடுத்து மலர் தூவியும் உற்சாக வரவேற்பு அளித்தனர். பரப்புரையில் தூத்துக்குடி மேயர் ஜெகன் பெரியசாமி, மாநகர திமுக செயலாளர் ஆனந்த சேகரன், மதசார்பற்ற கூட்டணி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். அப்போது பேசிய அமைச்சர் கீதா ஜீவன் தமிழ்நாட்டின் உரிமைகளை பறிக்கவே சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவுடன் இணைந்து பாஜக போட்டியிடுகிறது என்றும் விமர்சித்தார். சிறுபான்மையின மக்களுக்கு எதிரான சட்டங்களை ஒன்றிய பாஜக அரசு தொடர்ச்சியாக கொண்டு வருகிறது என்றும் அவர் குற்றம் சாட்டினார். தமிழ்நாட்டை தன்னிச்சையாக செயல்பட விடக்கூடாது. அத்துணை உரிமையும் அத்துணை கண்ட்ரோலையும் தன்னுடைய கையில வைத்துக் கொள்ளும் என்று அடிமை அதிமுகவுடன் சேர்ந்து இந்த தேர்தலை சந்திக்கிறது. அதிமுக முகமடி வைத்துக் கொண்டு பின்னால வர்றது பாசிச பாஜக. ஆகவே நாம் இந்த முறை சிந்தித்து வாக்களிக்க வேண்டும். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் தொகுதி திமுக வேட்பாளரும் அமைச்சருமான அனிதா ராதாகிருஷ்ணன் நாசரித் பேரூராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அகப்பைக்குளம், வாழையடி உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட பகுதிகளில் வீதி வீதியாக சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட அவர் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடந்த 5 ஆண்டுகளில் மகளிர் உரிமை தொகை, காலை உணவு திட்டம் உட்பட பல்வேறு முத்தாய்ப்பான திட்டங்களை எடுத்துரைத்து உதயசூரியன் சின்னத்திற்கு ஆதரவு திரட்டினார். சேலம் வடக்கு சட்டமன்ற தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிடும் அமைச்சர் ராஜேந்திரன் பல்வேறு இடங்களில் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். சேலம் காந்தி விளையாட்டு மைதானத்தில் நடைபயிற்சி மேற்கொள்பவர்களை சந்தித்து முதலமைச்சரின் சாதனைகளை எடுத்துரைக்கும் துண்டு பிரசுரங்களை விநியோகித்து ஆதரவு கோரினார். தடகள விளையாட்டு வீரர், வீராங்கனைகளையும் சந்தித்து கடந்த 5 ஆண்டுகளில் திமுக அரசு நிறைவேற்றிய சாதனைகளை எடுத்துரைத்தார். திருப்பூர் மாவட்டம் அவிநாசி சட்டமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் மருத்துவர் கோகிலாமணி தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் பிரச்சாரம் மேற்கொண்டார். திருமுருகன்பூண்டி நகராட்சி உட்பட்ட தேவாலயம்பாளையம், இஸ்லாமிய குடியிருப்பு பகுதிகளில் உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். இதையடுத்து சாமந்தங்கோட்டை, கவுண்டம்பாளையம், காசி கவுண்டன்புதூர், வேலாயுதம்பாளையம், வெங்கமேடு உள்ளிட்ட பகுதிகளில் வாக்கு சேகரித்தார். அப்போது திமுக நிர்வாகிகள் மற்றும் கூட்டணி கட்சியினர் பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர். நீலகிரி மாவட்டம் குன்னூர் சட்டமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் KM ராஜு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். பேரக்கணி, நெடுகுலா, கைகாட்டி, குயின்சோலை, கூட்டாடா போன்ற மலை கிராமங்களில் வீடு வீடாக சென்று திமுக வேட்பாளர் வாக்கு சேகரித்தார். செல்லும் இடமெல்லாம் பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். முன்னதாக குயின்சோலை பகுதியில் உள்ள அதிமுகவினர் அக்கட்சியிலிருந்து விலகி திமுகவில் இணைந்தனர். பிரச்சாரத்தின் போது அரசு கொறடா ராமச்சந்திரன், கீழ்கோத்தகிரி ஒன்றிய செயலாளர் பீமன் மற்றும் கூட்டணி கட்சியினர் பங்கேற்றனர். திருச்சி மாவட்டம் மணப்பாறை சட்டமன்ற தொகுதி மனிதநேய மக்கள் கட்சி வேட்பாளர் அப்துல் சமது தீவிர வாக்கு சேகரித்தார். ஊத்துக்குளியில் பிரச்சாரம் மேற்கொண்ட அவருக்கு பறை இசைத்து பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். அப்போது பறை இசைத்து பொதுமக்கள் மத்தியில் உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார்.
மாதவரம் சட்டமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் மாதவரம் சுதர்சனம் தொகுதிக்குட்பட்ட பொன்னியம்மன் மேட்டில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது பொதுமக்களை சந்தித்து திராவிட மாடல் அரசின் 5 ஆண்டு சாதனைகளை எடுத்துரைத்து உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்குகளை சேகரித்தார். தொடர்ந்து தணிகாசவா நகர், பொன்னியம்மன் மேடு, கற்பகம் நகர், பிரகாஷ் நகர் உள்ளிட்ட 15க்கும் மேற்பட்ட குடியிருப்பு சங்க நிர்வாகிகளை சந்தித்து வாக்கு சேகரித்தார். இதில் மண்டல குழு தலைவர் நந்தகோபால், மாமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன், திருநாவுக்கரசு மற்றும் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி நிர்வாகிகள், குடியிருப்போர் நலசங்க நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். செஞ்சி சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் செஞ்சி மஸ்தான் எம்எல்ஏ தொகுதிக்குட்பட்ட செஞ்சி கிழக்கு ஒன்றியம், அத்தியூர், கொசப்பாளையம், தச்சம்பட்டு, கீழ்நெல்லி மலை, நடுநெல்லி மலை, மூலநெல்லி மலை ஆகிய கிராமங்களில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது முதலமைச்சரின் காலை உணவு திட்டம், நான் முதல்வன், தமிழ் புதல்வன் மற்றும் திமுக தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றுள்ள திட்டங்களை எடுத்துரைத்து வாக்கு சேகரித்தார். நிகழ்ச்சியில் செஞ்சி மத்திய ஒன்றிய செயலாளர் விஜயராகவன், ஒன்றிய துணை சேர்மன் ஜெயபாலன், மாவட்ட கவுன்சிலர் அரங்க ஏழுமலை, பொதுக்குழு உறுப்பினர் மணிவண்ணன் உள்ளிட்ட தோழமை கட்சி நிர்வாகிகள், திமுக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியில் காங்கிரஸ் சார்பில் போட்டியிடும் கோபிநாத் பழனியப்பன் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். ஈரோடு பெரியார் நகர் பகுதியில் நடைபெற்ற நிகழ்வில் அமைச்சர் சு முத்துசாமி பங்கேற்று பிரச்சாரத்தை தொடங்கி வைத்தார். KE பிரகாஷ் எம்பி, ஈரோடு கிழக்கு தொகுதி பார்வையாளர் செந்தில்குமார், மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி நிர்வாகிகள் உள்ளிட்டோர் திரளாக கலந்து கொண்டு வீடு வீடாக வாக்காளர்களை சந்தித்து ஆதரவு திரட்டினர்.